வணக்கம். நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் கொண்டா நிறுவன தலைவர் கள்ளரெழுச்சி கழகம். 1092 காஸ்பியன் கடல் ஓரமாய் பாரசீகத்தின் எல்லையிலே இருக்கக்கூடிய மலை தொடரிலே அலாமத் கோட்டை என்று ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்கு கழுகுகளின் கூடு என்று மற்றொரு பெயரும் உண்டு. அந்த கோட்டையின் வாசலிலே 2 பேர் நிற்கிறார்கள். அதிலே ஒருவர் நெடிந்து உயரமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய முகத்துக்கு முன்பாக முகத்திரை அணிந்திருக்கிறார். நீண்ட உடை, ஆனால் முகம் வெளியில் தெரியாதபடி முகத்திரை போட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக மற்றொரு வீரன் நின்று கொண்டு இருக்கிறார். அந்த வீரன் யார் என்று சொன்னார், அந்த பாரசீக நாட்டு சக்கரவர்த்தியினுடைய தனி தூதுவன். இந்த நெடிது உயர்ந்த மனிதன் இருக்கிறாரே, அவர்தான் இந்த அலாமத் கோட்டையினுடைய அதிபதி. அவன் எதற்காக இந்த அலாமத் கோட்டையின் அதிபதியை தேடி வந்திருக்க வேண்டும்? 2 பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். பேசும் பொழுது அந்த சக்கரவர்த்தியினுடைய தனி தூதுவன் சொல்லுகிறார், எங்களுடைய சக்கரவர்த்தி உங்களை சரணடைய சொல்லுகிறார். எங்கள் பாரசீகத்தின் சக்கரவர்த்தி உங்களை சரணடைய சொல்லுகிறார். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதன் அமைதியோடு கூட திரும்பி தன்னுடைய கோட்டையை பார்க்கிறார். தன்னுடைய கோட்டையின் உயரத்திலே வெண்மையான இராணுவ உடை அணிந்து ஒரு வீரன் காவலுக்கு நிற்கிறார். அந்த வீரனை பார்த்து நீண்ட அந்த ஓசையை எழுப்பி, அதாவது விசில் மூலமாக நீண்ட ஓசையை எழுப்பி அவனை திரும்பி பார்க்க வைக்கிறார். அவன் இவரை திரும்பி பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய தலைவனுக்கு என்ன மதிப்பை அளிக்க வேண்டுமோ அந்த மதிப்பை அவன் அங்கிருந்து சைகையின் மூலமாக அந்த மதிப்பை அளிக்கிறான். அந்த மதிப்பை, அந்த வணக்கத்தை இவர் பெற்றுக்கொண்ட பிறகு இவர் சைகையிலே அவரிடத்தில் என்னமோ ஒன்றை சொல்லுகிறார். என்றால் தூரம் அதிகம். இந்த சைகையிலே அவர் சொன்னதை அந்த மனிதன் கேட்ட மாத்திரத்திலே அங்கிருந்து அப்படியே தலை குப்பர விழுகிறான். அவன் நின்ற இடத்திலிருந்து அவன் தலை குப்பர விழுந்த இடம் இருக்கிறதே, அது 2000 அடி என்று கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த தனி தூதர். மிகப்பெரிய ஆச்சரியம் அவனுக்கு. நானும் படை வீரன் தான், நானும் என்னுடைய சக்கரவர்த்திக்கு தனி தூதுவன் தான். எங்களிடத்திலும் படை வீரர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் எதிரி நாட்டு படை வீரர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு தலைவனுடைய கட்டளைக்கு கண்மூடித்தனமாக யோசிக்காமல், கட்டளையை பெற்ற மாத்திரத்தில் தன் உயிர் போகும் என்று கூட சிந்திக்காமல் உடனே செயல்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட வீரர்களா என்று அசந்து போய் நிற்கிறான். அப்பொழுதுதான் அந்த கோட்டையினுடைய அதிபதி, அந்த நெடிந்து உயர்ந்து நின்ற அந்த மனிதன் இந்த தனி தூதுவனை பார்த்து சொல்லுகிறான், பார்த்தாயா, இப்படி என் கண் அசைவுக்கும் என் கை சுடக்குக்கும் பணி செய்வதற்காக காத்து கிடக்கிற ஆண்களும் பெண்களுமான 70,000 வீரர்கள் என்னிடத்திலே உண்டு. என்னை உன்னுடைய சக்கரவர்த்தியின் இடத்திலே நீ அடிபணிய சொல்லுகிறாயா? என்ன ஒரு அறிவுபூர்வமான, என்ன ஒரு நிதர்சனமான கேள்வியோடு கூடிய பதில். அந்த தனி தூதுவன் ஒன்றுமே சொல்லாமல் இந்த மனிதனுடைய திறமையை வியந்து, எப்படி இது சாத்தியம் என்று எண்ணத்தோட கூட அவர் சென்று விடுகிறார். பாருங்க, இதே பாரசீகத்தின் மன்னன் இந்த நெடுந்துயர்ந்த மனிதன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மனிதன் மீது, இந்த அலாமத் கோட்டையின் மீது படையெடுக்க சொல்லுகிறார். முதல் நாள் படையெடுக்க சொல்றாங்க. அந்த கோட்டையின் மீது படையெடுத்து அந்த அதிபதியை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். விடியற் காலத்திலே மகாராஜா சக்கரவர்த்தியினுடைய அறை பூட்டப்பட்டே இருக்கிறது. என்னவென்று போய் பார்த்தால் விஷ கத்தியினால் குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறார். அவருடைய பிரதம அமைச்சனும் அதே போல விஷக்கத்தியினாலே குத்தப்பட்டு இறந்து போய் கிடக்கிறார். இது எப்படி? நெடுந்துயர்ந்த மனிதன் என்று சொன்னோம் பார்த்தீர்களா? அந்த மனிதனுடைய பெயரை கேட்டால் காஸ்பியன் கடலில் இருந்து எகிப்து வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை ராஜ்யங்களும் நடுநடுங்கும். மன்னர்களாகட்டும், பிரபுக்களாகட்டும், ஜமீன்களாகட்டும், செல்வந்தர்களாகட்டும் அப்படியே நடுநடுங்கி போவார்கள். ஏனென்றால் இந்த மனிதனுடைய ஆட்கள் எல்லா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தர்பாரிலும், ஊர் மன்றங்களிலும், அரசு அலுவல்களிலும் வீரர்களாகவும் எல்லாவற்றிலும் எங்கும் அப்படியே பரம்பி இருப்பார்கள். எந்த ஒரு வலிமையின் பக்கத்திலும் இந்த மனிதனுடைய ஆட்கள் இருப்பார்கள். இவர் வைத்ததுதான் சட்டம், இவர்தான் கதாநாயகன், இவர்தான் வில்லன்.
இவரை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே கிடையாது. 90 வயது வரையிலும் 34 வருடங்கள் 90 வயது வரையிலும் தன்னுடைய மிக பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி காட்டியவர். அவர் பெயர்தான் ஹசன். ஹாசன். இந்த ஹாசன் யார்? இந்த ஹாசன் சபாத் என்பவருடைய மகன். இவர் இந்த பாரசீக நாட்டை சேர்ந்தவர். இவர் இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஷியா சன்னி, அதுல ஷியா பிரிவை சார்ந்தவர். இந்த ஷியா பிரிவினுடைய மத பள்ளிக்கூடத்திலே இவர் கல்வி பயிலுகிறார். எங்க கல்வி பயிலுகிறார் என்று சொன்னால் எகிப்திலே கல்வி பயிலுகிறார். அந்த எகிப்திலே இவர் படிக்கும் பொழுது இவருக்கு 2 நண்பர்கள். ஒருவர் பெயர் உமர், ஒருவர் பெயர் உல் முல்க். இப்படி 2 நண்பர்கள். இந்த 2 நண்பர்கள், இந்த 3 பேரும் நல்ல நெருங்கி பழகுறாங்க. அந்த மத பள்ளியிலே படிக்கிறார்கள். நெருங்கி பழகும் பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு என்ன சொல்ல ஒரு திட்டத்தை இவர்களுக்குள்ளாக உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறார்கள். என்ன உடன்படிக்கை? நம்ம 3 பேர்ல யார் பெரிய நிலைமைக்கு வந்தாலும் மீதி 2 பேரையும் கை தூக்கி விடணும். அதே போல இந்த உல் முல்க் அப்படின்றவர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தியோடு கூட அந்த குடும்பத்துக்கு தொடர்பு இருந்தபடியினால் அவரை நிஜாம் உல் முல்காக மாற்றி அவரை பிரதம மந்திரியாக மாற்றி விடுகிறார்கள். இவர் பிரதம மந்திரியாய் வந்த பிறகு இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய 2 நண்பர்களோடு கூட போட்ட அந்த உடன்படிக்கை இவருக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த ஞாபகத்தின்படி உமரை அழைத்துக் கொண்டு போய், முதலாவது இவன் நன்றாக கவிதை எழுதுவான் சக்கரவர்த்தி அவர்களே என்று சொல்லும் பொழுது, இந்த உமர் அவர்கள் பாடிய அந்த கவிதைகள், பொதுவாய் பாடிய கவிதைகள், மன்னருக்காக சக்கரவர்த்திக்காக பாடிய கவிதைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய அதிகமான நிலங்களை மானியமாக கொடுக்கிறார். அந்த உமர் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரையிலும் அவர்களுக்கு இந்த மானிய சொத்து தான் உதவி செய்தது என்று வரலாறு சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய சொத்து என்று எண்ணி பாருங்கள். நண்பனுக்கு அந்த சொன்ன வார்த்தையில் தவறாமல் உதவி செய்கிறார். இப்போ இந்த உமர் ஆச்சரியமா? இவர்தான் உமர் கயாம் என்று உலகமே போற்றக்கூடிய உமர் கயாம், கவிஞர் உமர் கயாம். சரி, இப்ப அடுத்தது இருக்கக்கூடியது ஹாசன் மட்டும்தான். இப்ப சக்கரவர்த்தி இறந்து விடுகிறார். சக்கரவர்த்தியுடைய மகன் மாலிக் ஷா பட்டத்துக்கு வருகிறார். மாலிக் ஷாவும் இந்த உல் முல்க்கும் ஒரே வயதினர் என்பதனாலே நல்ல நட்பு உண்டாகிறது. அந்த சமயத்திலே இந்த ஹாசன் அவர்களை அந்த மன்னனுக்கு முன்பாக, மாலிக் ஷாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். இந்த ஹாசனுடைய பேச்சு செயல்பாடு இது மன்னனை கவர்கிறது. ஹாசன் எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு சிறப்பாய் பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். எனவே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை போட்டு அந்த நாட்டிலே அவர் வைத்து விடுகிறார். ஒரு முறை மன்னருக்கு தன்னுடைய தர்பாரிலே கேட்கிறார், இந்த வரவு செலவு நம்முடைய ராஜ்யத்திலே எவ்வளவு வருகிறது என்கிற கணக்கு, எனக்கு துல்லியமான கணக்கு வேண்டும். அந்த கணக்கை எடுப்பதற்கு எவ்வளவு நாட்கள் செல்லும்? பிரதம மந்திரி உல் முல்க் சொல்லுகிறார், எப்படி 1 வருடம் ஆகும் என்று. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உல் முல்க் சொன்னதை நக்கலாக சிரிக்கிறார் இந்த ஹாசன். அவருக்கு அந்த இடத்துல பணி வாங்கி கொடுத்ததே உல் முல்க் தான். இவர் பார்த்தீங்கன்னா நக்கலா சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு 40 நாள்ல செஞ்சிடலாம் மன்னர். சரி, மன்னர் இவர் கையில பொறுப்பை ஒப்படைக்கிறார். இந்த 40 நாட்களில் இந்த காரியத்தை சரியாய் செய்து கொடுக்க முடியவில்லை. கணக்கு வழக்குகள் அபத்தமாய் இருக்கிறது. மன்னனுக்கு கோபம் வருகிறது. விரட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்ல, இங்கிருந்து சேவகர்கள் விரட்டி செல்கிறாள் ஹாசனை. ஹாசன் இந்த கடிகாக பார்த்தீங்களா, மலை கோட்டை, அங்க போய் அப்ப கோட்டை இல்லை, அந்த மலைகளுக்கு இடையிலே ஒளிந்து விடுகிறார். அதன் பிறகு யோசிக்கிறார், ஒரு 4 பேர் இடத்தில் இருந்தால் நான் நினைத்ததை சாதித்து விடுவேன். ஆனால் அவர் செய்த அந்த தவற கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல, உணரவே இல்லை. நான் செஞ்சது தப்பு, அதனாலதான் மன்னர் என் மீது கோபமாக தேடுகிறார். மன்னா, நான் செய்தது தவறுதான், திரும்பவும் இந்த தவறை செய்ய மாட்டேன். உல் முல்க் மூலமாக மன்னரிடத்திலே ஒரு தயவை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, இந்த ஹாசன் அவர்களுடைய மனம் அப்படி, நான் செய்வதுதான் சரி, நான் சொல்லுவதுதான் சரி, நான் பண்ணுவதுதான் சரி. அதை தவறாக பண்ணாலும் அதிலே ஒரு நியாயத்தை அவர் கற்பித்தார். அவசரமாக கணக்கெடுத்தால் தவறு வரத்தானே செய்யும். அதை கூட இந்த மன்னன் ஏற்றுக்கொள்ள இந்த மன்னனுக்கு மனம் இல்லையே என்று மன்னன் மீதுதான் இவருக்கு கோபம் இருந்தது. அதன் பிறகு இவர் தனியாக செல்வங்களை சம்பாதித்து இந்த கோட்டையை கட்டி ஒரு ரகசிய இயக்கத்தை உருவாக்குகிறார். அந்த ரகசிய இயக்கத்திற்கு பெயர் தான் அசாசின் என்ற ஒரு ரகசிய இயக்கத்தை கொண்டு பண்ணுகிறார். இந்த ரகசிய இயக்கத்தின் மூலமாகத்தான் அந்த பகுதியில் இருக்கிற எல்லோரையும் அவர் பயமுறுத்தி வைத்திருக்கிறார். இவர் கிராமத்தில் இருந்து 12 வயது நிரம்பிய சிறுவர்களை கொண்டு வருவாராம்.
கொண்டு வந்து அவர்களுக்கு தான் ஒரு கடவுளுடைய தூதன், தான் ஒரு கடவுளுடைய வாரிசு, தான் ஒரு கடவுளின் அவதாரம் என்பது போல பிரம்மாண்டமாய் தன்னை அவர்களுக்கு காண்பிப்பாராம். யார்? இந்த அசாசின் இயக்கத்தினுடைய தலைவர். இதை பார்த்து அவங்க எல்லாம் பிரமிப்பாங்களாம். அவர்களுக்கு அடுத்தது கல்வி, பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலமாக தான் இட்ட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குவார். எப்படி? என்ன திறமை இது, என்ன திறமை இது! ஆச்சரியமா இருக்கிறது. 70,000 பேர், 70,000 பேர் ஆண்களும் பெண்களும் ஹாசனுடைய வாயிலிருந்து என்ன கட்டளை புறப்படும் என்று காத்துக்கொண்டே இருப்பார்களாம், காத்துக்கொண்டே இருப்பார். எப்படி 70,000 பேர்களை அவரால் நிர்வகிக்க முடியும்? எப்படி அந்த 70,000 பேர்களை தன்னுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய செய்ய முடிந்தது? ஆச்சரியமா இருக்கிறது. அவர் அதற்காக எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல தகுதித்தங்களை செய்தார் என்று படிக்கிறோம். அதுல ஒரு தகுதித்தம் என்னவென்றால், தர்பார் அவர் செய்யக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் அப்படியே பேத்து எடுத்து விடுவார். எடுத்து அங்க ஒரு பெரிய குழியை நோண்டி ஒரு மனிதனை அப்படியே அதை உள்ளுக்கு நிறுத்தி விடுவார். கழுத்து மட்டம் வைத்து விட்டு அந்த மனிதனை புதைத்து அந்த சலவை கற்களை எல்லாம் அப்படியே கற்களை போட்டு அப்படியே மூடிவிடுவது. மூடிவிட்டு ஒரு தாம்பலத்தை இரண்டாக வெட்டி அந்த கழுத்து பொருந்தும் அளவுக்கு அதிலே வட்டங்கள் போட்டு அந்த கழுத்துக்கு அப்படி பொருந்துற மாதிரி அப்படி வச்சிருவாங்க. கிட்ட போய் நின்று பார்த்தா கூட அந்த கழுத்து அந்த தாம்பலத்து மேல இருக்கிற மாதிரி தான் தெரியுமா. அந்த தர உள்ளுக்கு புதைக்கப்பட்டது, அது மேல கற்கள் பரப்பப்பட்டது எப்போது இருக்கிற மாதிரி, அதுக்கு மேல தாம்பலம் வைக்கப்பட்டது, எதுவுமே தெரியாதான். ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சுற்றி அப்படியே ஊதிடுவாங்க. இப்ப வெட்டப்பட்ட தலை போல அந்த தலை அப்படியே தர்பார் முன்பாக அப்படியே இருக்குமா. இப்ப என்ன செய்வாரா, இப்படி அந்த தலை அப்படி இருக்கும்போது வந்து அப்படி தர்பார்ல அமர்ந்து இருக்கும் பொழுது கேள்வி கேட்பாராம் அந்த தலையை பார்த்து. அந்த தலை அப்படி முடிச்சு அப்படி பார்த்துட்டு அவருக்கு பதில் சொல்லுமா. இதை பார்த்துட்டு சபையில் இருக்கிறவங்க பூரா அப்படியே, என்ன ஆலியா, வெட்டப்பட்ட தலை கண் விழித்து பதில் சொல்கிறதே, ஹாசன் உண்மையிலேயே மிகப்பெரிய இறைவனுடைய வரத்தை பெற்றவன், வலிமையை பெற்றவன் அப்படின்னு அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கையை, போலியான நம்பிக்கையை கட்டமைக்கிறார். இப்படி நம்பிக்கையை கட்டமைச்சு அதாவது என்ன அடிப்படையில ஒரு மனிதன் தலைவனாக வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய ஆச்சரியத்திற்கு உரியவனாக அந்த தலைவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. நான் படித்திருக்கிறேன். ஒருவன் தலைவனாக வேண்டும் என்று சொன்னா அவனை பின்பற்றக்கூடிய இல்ல அந்த சமூகத்து மக்கள், அந்த நாட்டின் மக்கள், இல்ல அந்த உலகத்தின் மக்களின் கண்களுக்கு அவன் ஆச்சரியம் உள்ளவனாய் சொல்ல வேண்டுமாம். அப்படிப்பட்ட திறமைகள் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் இருக்க, உயர்ந்த மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லுவார். அதற்கு பாருங்கள் இந்த ஹாசன் என்ன காரியத்தை செய்ய. ஆனால் இந்த ஹாசனுடைய திறமைகளை, வலிமைகளை, செயல்பாடுகளை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா நல்ல விதத்துல மட்டும் இந்த ஹாசன் அதை பயன்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாய் மாறியிருப்பார். என்ன செய்ய சொல்லுவாங்க, ஜென்ம புத்தி போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு என்ன புத்தியோ. இப்படி ஒரு மனிதன் அவர் ஆரம்பித்த இந்த அசாசின் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் தான் பின்னாட்களில் அந்த இயக்கம் என்ன ஆகுன்னு சொன்னா, அந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாடு என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாடு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஆச்சரியப்படுவீங்கன்னா, இந்த ரகசிய இயக்கங்களே எப்போது கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இருப்பார்கள் கட்டுப்பாட்டில். அந்த கட்டுப்பாட்டுக்கு அவருடைய 2 மகன்களுமே பலியானார்கள். ஒரு மகன் மது அருந்தினார். ஏன்னா அவங்களுக்கு மது அருந்தக்கூடாது என்பது அந்த அசாசின் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை. மது அருந்தினார் என்பதற்காக முதல் மகன் கொல்லப்பட்டார். 2வது மகன் கொடுத்த பணியில் கடமை தவறினார் என்பதற்காக கொல்லப்பட்டார். இப்ப புரியுதா எப்படி அந்த இயக்கத்தை கட்டுப்பாடாய் அவரால் வைத்திருக்க முடிந்தது? சொந்த பிள்ளைகளே தவறு செய்யும் பொழுது, நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராய் கொள்கைக்கு மாறாய் கொல்லப்படும் பொழுது நாம் எம்மாத்திரம் என்று எல்லோரும் நினைத்து பயப்படும் அளவுக்கு, மதிக்கும் அளவுக்கு, அது அந்த இடத்துல மதிப்புன்னு தான் சொல்லணும். அவர் அதை செஞ்சு அந்த பிள்ளைகளை கொலை செய்தது சரியா தவறா, அது அடுத்தது இல்லை. அது ஒரு சட்டத்திட்டம் அப்படிங்கும் பொழுது அதை கட்டாயமா நீங்க பின்பற்றிதான் ஆகணும். ஏன் மனுநீதி சோழன் இல்லையா? மனுநீதி சோழன் நீதிக்காக தன்னுடைய குழந்தையை எப்படி ஏறி அந்த கன்றுக்குட்டி இறந்ததோ அதே போல அந்த கல் தேரை ஏற்றி தன் மகனை கொன்னான் மனுநீதி சோழன் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. நம்முடைய மனுநீதி சோழன் யார்? நம்முடைய கள்ள சோழர் மனுநீதி சோழன். நம்முடைய கள்ள சோழன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, நீங்க எப்போதும் இந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும் போதோ படிக்கும் போதோ இப்ப இருக்கக்கூடியதை வச்சு நீங்க அதை பார்க்க கூடாது. அன்றைக்கு தன்னை காட்டிலும், தன் குழந்தைகளை காட்டிலும், தன் குடும்பத்தை காட்டிலும், மனைவி, அம்மா, அப்பா எல்லாரை காட்டிலும் கொண்ட கொள்கைதான் பெருசு.
நியாயமும் தர்மமும் தான் பெருசு. இந்த ஹாசன் தவறான வழியில் போனாலும் கூட அவனுடைய நியாயத்தையும் அவனுடைய தர்மத்தையும் அவனுடைய கொள்கைகளையும் அவனுடைய சட்டத்திட்டங்களையும் கடைபிடிப்பதிலே கத்தியின் மீது நிற்பதைப் போல எவ்வளவு கூர்மையாய் இருந்தான் என்று வாருங்கள். அப்படி என்றால் ஒரு சமூகத்துக்கோ இல்ல மக்கள் பணி செய்பவர்களுக்கோ கொள்கை, கோட்பாடு, நடைமுறை, சட்டத்திட்டங்கள் எவ்வளவு முக்கியம். பாசத்திற்கு அங்கே கிஞ்சித்தும் இடம் கொடுக்க கூடாது என்பதை இந்த ஹாசன் தன் வாழ்வின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அதைத்தான் நம்முடைய கள்ளச்சோழன் மனுநீதி சோழனும் வெளிப்படுத்தினார். சத்தியம்தான், வாய்மைதான், உண்மைதான், நியாயம்தான். சரி, அதற்கு எதிராய் பாசமோ பணமோ எதுவும் வரக்கூடாது என்பதில் மனுநீதி சோழன் இருந்ததை போல இந்த ஹாசன் அவர்களும் இருந்தார். அதாவது எல்லாரையும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதையும் ரசிக்க தெரிய வேண்டும். அதற்காக அவர்களை மதிக்க தெரிய வேண்டும். ஹாசன் இந்த இடத்துல மதிப்புக்குரியவர். அப்படிப்பட்ட இயக்கம் அது. அந்த இயக்கத்திலே அப்படி ஒரு கட்டுப்பாடுகள். அந்த மனிதன் அந்த கோட்டையை கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய செங்கிஸ்கானுடைய தளபதி ஹலேகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, படையெடுத்து வரும் பொழுது அதை தரைமட்டமாக்கி போடுகிறார். அவர் தரைமட்டமாக்கின பிறகு அந்த இடத்துல இருந்து ஆசியா முழுவதும் அந்த அசாசின் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிதறி போகிறார்கள். இலங்கை, இந்தியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்தோனேசியா, மலேசியா, எங்க பார்த்தாலும் சிதறி போறாங்க. போறவங்க அங்கங்க போய் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, கொலை கலைஞர்கள். கொலை செய்வதை கலையாய் இந்த உலகத்திலே மாற்றிய ஒருவன் என்று சொன்னால் அது ஹாசன். கொலை செய்வதை ஒரு கலையாக மாற்றியவன் ஹாசன். அந்த கொலை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப உள்ள காலத்துல நீங்க அதை பெருசா நினைப்பீங்க. அது அந்த காலத்துல அது பெரிய விஷயம் இல்லை. இப்ப சொல்வதற்கு கொலை, அது போரில் செய்வதற்கு பேர் கொலை இல்லை. ஆமா, உங்களை ஒருத்தவங்க எதிர்த்து வராங்க, உங்களை கொல்ல போகும்போது நீங்க போராடுறீங்க, அவர் செத்துட்டு இருக்காங்க, அதுல அது கொலை ஆகாது. ஆனா இது மனிதர்களை ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை செய்வதற்கு பெயர் கொலை. அதை பெருசாவே நினைக்கல அவங்க. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல மனிதர்களை வெட்டி வீழ்த்துவதில் தான் இன்னொரு மனிதனுக்கு வாழ்க்கை இருந்திருக்கிறது. அரசர்கள் ஆண்ட காலம். நாடை காப்பாற்ற வேண்டுமா, எதிரி நாட்டு வீரர்களை வெட்டி சாய்க்க வேண்டும். இல்ல நம்முடைய நாட்டை நம்முடைய பரப்பளவு மக்கள் தொகை பெருகிவிட்டது, பரப்பளவை பெரிதாக்க வேண்டுமா, அடுத்த நாட்டு வீரர்களை வெட்டி தள்ள வேண்டும். இப்படி இருந்த காலகட்டம் அது. கொலை என்பது இந்த வெற்றுறது போக்குவரத்துங்கிறது ஒரு பெருசாவே இல்லை. ஆனால் கொலை என்பது தவறு என்று அங்கு இருந்தது. ஆனால் கொலையை தவறாக ஹாசன் எண்ணவில்லை. ஆனால் வெட்டுவதோ மனிதர்களை சாய்ப்பதோ அன்றைக்கு பெரிய காரியம் இல்லை. அதனால இத அநீதியாக இருந்தாலும் இந்த வெட்டுறது குத்துறது சர்வசாதாரணமா இருந்ததுனால அதே எண்ண ஓட்டத்துல இதை கலையாய் மாற்றினானா. கலையாய் அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா, கொலை கலைஞர்கள். இப்ப இவங்க வெளில போனாங்களா, என்ன சாமி செய்வாங்க, கிட்டத்தட்ட 1000வது வருஷத்துல இருந்து அவங்க அதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தலைமுறை 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 1092 அந்த காலகட்டங்கள வச்சுக்கிட்டீங்களா, கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். ஆமா, அதுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல தலைமுறையா. அப்ப என்ன செய்வான், அவன் குலத்தொழிலே அதுதான், குலத்தொழிலே அதுதான். அது அப்படி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கதான் நம்முடைய இந்தியாவில் வந்த தக்கர்கள். எதுக்காக கூட சொல்லி வந்தேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹாசன் இல்லைன்னு சொன்னா, இந்த அசாசின் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்கள இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இந்த இந்தியாவுக்குள்ள வரலன்னு சொன்னா, இந்த குற்ற பரம்பரை சட்டம் என்பது ஸ்லீமேன் மூலமாக பிரிட்டிஷ் அரசால் ஆங்கிலேய அரசால் கொண்டு வரப்பட்டு இருக்கவே இருக்காது. இப்ப புரியுதா? இதுக்குத்தான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லி வந்தேன். ஏன்னு சொன்னா, வரலாற்றை தெளிவாய் அறிந்து கொள்ளாத எந்த ஒரு சமூகம் தன்னுடைய வரலாற்றை தான் சார்ந்த இல்ல தான் சேர்க்கப்படுகிற இல்ல தன்னோடு தொடர்புடைய எந்த ஒரு காரியத்தை குறித்தும் 100க்கு 100 அறிந்து கொள்ளாத எந்த மனிதனும், எந்த சமூகமும், எந்த குடும்பமும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டவே முடியாது. பதில் சொல்லவாது தெரிஞ்சிருக்கணும்ல எதிரிகளுக்கு. இதுல ஒரு முழு தெளிவை நம்முடைய கள்ள சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு சமூகத்துக்குள்ளாய் நடக்க வேண்டியது அறிவு புரட்சி. அறிவு புரட்சியின் அடிப்படையில் தான் ஒரு சமூகம் கட்டப்பட வேண்டும். அறிவு புரட்சியின் அடிப்படையில் கட்டப்படுகிற சமூகம் தான் ஆளுகைக்கு வர முடியும். அப்படி அறிவு புரட்சியின் மூலமாக எழுச்சியடைந்து கட்டப்படுகிற சமூகம் இருக்கிறதே, அந்த சமூகம் ஆளுகைக்கு வரும் பொழுதுதான் அனைவரும் அமைதியோடு கூட வாழ முடியும். இல்லைன்னா, அறிவு புரட்சி இல்லைன்னா இந்த ஹசன் மாதிரி ஆயிடும்.
ஹசன் ஒரு சாம்ராஜ்யத்தையே நிர்ணயிச்சிருக்கலாம். அவருக்கு முழு ஒரு அறிவு புரட்சி அவருக்குள்ள இல்லாததுனால, ஒரு குணம் அவருக்குள்ள அந்த தன்மையை உருவாக்கி கொள்ளாததுனால அவரால் ஹாசன் அழிஞ்சு போனது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய திறமைசாலி ஹாசன். அவரு ஒரு தோட்டம் உருவாக்கி வச்சிருந்தாராம். ஒரு மார்க்கோ போலோ இத்தாலிய ஞானி இருக்காருல, அவரு 1217 அந்த பக்கமா போய் அதை பார்த்துட்டு 1217 ஹசன் வந்து 1100 இறந்துருப்பாரு 90 வயசுல, 1092, அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வச்சுக்கிட்டுங்களேன். இவர் போறது 1217. அப்பொழுது போரெல்லாம் நடந்த பிற்பாடுதான் இவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, அப்பொழுதே பாருங்களேன் அந்த தோட்டம் அவ்வளவு அழகா இருந்தது என்று வர்ணிக்கிறார். அப்படி ஒரு கலை உணர்வு இந்த ஹாசனுக்குள்ளாக இருந்திருக்கிறார். அப்படியே நீரோடைகள், அவர் சொல்றார், நீண்ட அழகான பொன் வேலையினால் செய்யப்பட்ட மாளிகைகள், அழகழகான பூக்கள், நிறைய கனிகளை தரக்கூடிய மரங்கள், அவ்வளவு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி வச்சிருக்க அவ்வளவு ரசிகன் இந்த ஹாசன். அவரால் உருவாக்கப்பட்டதுதான். எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இவர் இறந்த பிறகு, ஹாசன் இறந்த பிறகு அந்த இயக்கத்திற்கு புதிய தலைவர்கள் அவருடைய சொந்தத்துல ஒருத்தர் வர. அப்படி வரும்பொழுது இந்த ஈரான் நாட்டினுடைய டெஹ்ரான் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல, டெஹ்ரான் இடத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் 4வது தலைவனை கண்டுபிடிக்கிறார்கள், பிரிட்டிஷாருடைய தூதரின் உதவியோடு கூட. அப்ப அந்த இயக்கம் இன்னும் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். எப்ப? 1810 கவனிக்கணும். 1992 தான் நம்ம இந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு நம்ம பேசணும். 1800 எங்க இருக்கு பாருங்க. 1890 எத்தனை வருஷம்? 1810 கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு பிறகு ஒரு தலைவனை போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1866 இந்த அசாசின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பாரசீகம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அதுதான் பாரசீகம். அந்த பாரசீகத்திலிருந்து பம்பாய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குன்னா, மெகாலோட்டினா அங்க இருக்கக்கூடிய இடம், ஒரு கிராமம் மெகாலோட்டின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிராமம் இருக்கு, எங்க ஈரான்ல, பாரசீகத்துல. அந்த மெகாலோட்டி ஆகா கான் என்பவர் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அசாசின் அப்படிங்கிற எங்க இயக்கத்துக்கு அவர் கொடுக்கணும். கொடுக்காத பணத்தை ரொம்ப காலமா அவர் கொடுக்கல, அதனால 10,000 பவுண்டு, பிரிட்டிஷ் பவுண்டு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. இது வழக்கு போட்டோம்னா ஆகா கான் எதிர்மனு கொடுக்கிறாரு மன்றத்துக்கு. என்ன எதிர்மனு கொடுக்கிறாங்க அப்படின்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடியே அசாசின் இயக்கத்திலிருந்து எங்களுடைய முன்னோர்கள் பிரிந்து இஸ்மாலிட் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதாவது இஸ்மாலியே அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. அந்த இயக்கத்துக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க அசாசின் இயக்கத்துல இல்ல. எங்களுடைய முன்னோர்கள் அசாசினுடைய 4வது கிராண்ட் மாஸ்டர் வழியில இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க முன்னோர்கள் தலைவராக இருக்காங்க அசாசின் இயக்கத்துல. இப்ப நாங்க அந்த இயக்கத்துல இல்ல. நாங்கள் அந்த இயக்கத்தின் வழி வந்தவர்கள் தான். ஆனாலும் அந்த இயக்கத்துல இப்ப நாங்க இல்ல. நாங்க இஸ்மாலிட் அப்படிங்கிறதுக்கு அந்த இதுக்கு நாங்க மாறிட்டோம். எங்களுடைய நாங்க தனியா எங்களுக்கு புனித நூல் ஒண்ணு நாங்க உருவாக்கி இருக்கோம். அந்த புனித நூல் அதை சொல்லுதுன்னு சொல்ல உடனே என்ன பண்றாங்க, இந்த நீதிமன்றத்துல ஜோசப் அர்னால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை நியமிக்கிறாங்க, காவல் அதிகாரியை. அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதே சொல்றேன். 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க அசாசின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க வந்து கோஜாக்கள்னு ஒரு சமூக பிரிவை சார்ந்தவர்கள், ஒரு சாதி பிரிவு. கோஜாக்கள்னு ஒரு சாதி பிரிவை சார்ந்தவர்கள். உண்மைதான். அவங்க 400 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்மாலிட் அப்படிங்கிற வேற ஒரு இயக்கத்துக்கு அவங்க மாறி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயக்கமா அந்த மதம்னு கூட சொல்றாங்க, இஸ்மாலியே மதம்னு கூட சொல்றாங்க. அந்த மதத்துக்கு மாறி அவங்க தங்களுக்குன்னு ஒரு புனித நூல் வச்சிருக்காங்க. அதுல எழுதியிருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி செய்து அது உண்மைதான் சொன்னவன அதுல இருந்து ஆகா கானை அந்த கேஸில் இருந்து தள்ளுபடி செய்து அவரை விடுவிக்கிறது நீதிமன்றம். இது நீதிமன்றத்தின் மூலமாக பாரசீகத்தில் இருந்துதான், இந்த அசாசின் இயக்கத்தில் இருந்துதான் வந்த கோஜாக்கள். அதுல 4வது தலைவராக இருந்த அசாசின் இயக்கத்தில் 4வது கிராண்ட் மாஸ்டராக இருந்த தலைவராக இருந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் இந்த மெகாலோட்டி ஆகா கான். அவர் இந்தியாவில் இருக்கிறார் என்பது பம்பாய் நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபணமானது. அவர்களுடைய சாதி பெயர் கோஜாக்கள். இவர்கள் மூலமாக இந்த தக்கர்கள் இவங்க வந்த பிறகு போன காணொலியில சொல்லியிருப்பேன். அதுல இன்னும் போய் பாத்தீங்கன்னா ஐயர்களும் பிராமணர்களும் இருந்தார்கள், சீக்கியர்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள், எல்லா சாதியை சார்ந்தவர்களும் இருந்தார்கள் அந்த இயக்கத்துக்குள்ளாக.
இந்த ரகசிய இயக்கத்துக்குள்ள இருந்து இங்க வந்து அவங்க தக்கர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க வேலை செஞ்சாங்க. ரைட். இந்த அசாசின் இயக்கத்தினுடைய ரகசிய மொழி என்ன தெரியுமா? சங்கேத மொழி. அதே மொழிதான் இந்த தக்கர்களுடைய சங்கேத மொழியும். அவங்க ஒருத்தரை பார்த்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லுவாங்க? அலிபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சலாம், அலிபாய் சலாம், அவ்வளவுதான். இவங்க இன்னும் அசாசின் இயக்கத்துல உள்ளவரை பார்த்தா அலிபாய் சலாம், அவர் அலிபாய் சலாம். இதுதான் அவங்களுடைய ரகசிய வார்த்தை. அலிபாய் சலாம்னு சொன்னா அவங்க அந்த ரகசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அந்த அசாசின் இயக்கத்துல பயன்படுத்திய அதே அலிபாய் சலாமை தான் இந்த கோஜாக்கள் என்று சொல்லக்கூடிய கோஜாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களாக இருந்தாலும் சரி, தக்கர்கள் என்று சொல்லக்கூடிய வட்டத்துக்குள்ள கோஜாக்கள் யார் வந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் சொன்னது இந்த அலிபாய் சலாம். இந்த அலிபாய் சலாம் சொல்லக்கூடிய இந்த தக்கர்களை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த குற்ற பரம்பரை சட்டம் வந்தது. அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை பிறகு ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் பயன்படுத்தினார்கள். அது அடுத்த காணொளியில பார்ப்போம். சரியா? இந்த அடுத்த காணொளியில அதை குறித்து பார்ப்போம். தொடர்ந்து நம்மளோடு கூட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.